ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அடுப்புக்கு மேலே வந்து உப்பு ஜாடி வைக்கக்கூடாது, உப்பு வந்து கவுண்டர் டாப் அடுப்புக்கு ஈக்குவல் லெவலில் தான் உப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரே வாங்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்குள்ள விலாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விலாக் தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா டேப் ஃபுல்லாகவே நல்லா திரு பிடிச்சிருந்து, நெக்ஸ்ட்டு வாலில் வந்து டைல்ஸ் ஃபுல்லாகவே ரொம்பவே அழுக்காகி இருந்தது. ஸோ இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட வால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நல்லா மழை பெஞ்சிருக்க நேரம் வந்து தண்ணி வந்து நல்லா கசிஞ்சு ஸோ வால் ஃபுல்லாகவே ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் ஆகி ரொம்ப அசிங்கமாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் நீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லேபிள்ஸ் வந்து ஆர்டர் போட்டினேன். ஸோ அதுவுமே இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன், எப்படி நான் வந்து ஓட்டியிருந்தேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கிச்சனுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணதுக்காக கொஞ்சம் ப்ராடக்ட்டும் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே இந்த வீடியோவில் லாஸ்ட் எண்டில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இதில் 1-2 டிப்ஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் வாஷ் பண்ணுற எடுத்துருக்க லிக்விட் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் வந்து வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணுவோம் இல்லையா, விம் லிக்விட் ப்ளஸ் பேக்கிங் சோடா அண்ட் பரல் உப்பு. ஸோ இது எல்லாமே தான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டேன்னா, வால் டைல்ஸ்லையும் சரி டேப்லேயும் சரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறி அந்த அழுக்கு எல்லாமே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வால் பேப்பர்லாம் ஒட்டும் போது கிச்சன் கவுண்டர் டாப்பையும் டைல்ஸ் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணால் கிச்சன் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து நீட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. பாப்புட்டியை வந்து தூங்க வச்சு தான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மழைன்னு சொல்ல டைம்லலாம் எனக்கு ஒர்க் இருக்கும், பாப்பாவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு க்ளீன் பண்ணுற முடியாது. என்ன எப்படியும் ஒரு 45 to 1 hour கிட்ட ஆகிரும். ஸோ அதுக்காக பாப்பாவை தூங்க வச்சுட்டு நைட்டு தான் வந்து க்ளீன் பண்ண ஒர்க் வீடியோ எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கிலாம் நான் தேய்க்கல, நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கம்பி ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கம்பி ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக மைல்டாக தான் தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். ஸோ அந்த மூணுமே நம்ம வந்து இதுக்குன்னு நம்ம தனியாக போய் ஆசிட்ஸு லிக்விட் இப்படி எதுவுமே நம்ம வாங்கன்னு தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம நீட்டாக வந்து வாஷ் பண்ணாலே போதும், நீட்டாக வந்து க்ளீன் ஆகிரும். ஸோ லாஸ்ட்டு வந்து நான் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன். டேப்பில் உள்ள திரு வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு. ஃபஸ்ட் ரொம்ப வந்து டார்க்காக இருந்தது. வால் டைல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த வால் டைல்ஸ்க்கு நான் வீக்லி ஒன்ஸ் கழுவி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நீட் அண்ட் க்ளீனாக ஆகிடுச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து பிளாக் மார்க்ஸ்லாம் இருந்துச்சு, கீழே வந்து ப்ரௌன் கலரில் இருந்தது. ஸோ அதுவுமே வந்து ஓரளவு வந்து எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல இருக்கிறது மட்டும் ரொம்ப நாள் அப்படி படித்த நாள் அப்படி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடம் மட்டும் போகலை. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஆகிடுச்சு. நான் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதும். சிங்கும் பார்த்தீங்கன்னா இதே போல் நம்ம வந்து டெய்லி நைட்டு மட்டும் க்ளீன் பண்ணி வச்சா போதும். பூச்சி அப்புறம் கரப்பாம்பூச்சி இப்படி எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் மறுபடியும் வந்து எல்லாமே செட் பண்ணிவிட்டேன் எந்தெந்த இடத்துல. இந்த லேபிள் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட வால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. தண்ணி எல்லாமே கசிஞ்சு ஒரு மாதிரி நம்ம பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும் பார்த்தா. ஸோ அதனால இந்த இதிலலாம் கொஞ்சம் கவர் பண்ணி கொஞ்சம் நீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் சைட் ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ எதுவுமே ஆகாது. நான் ஆல்ரெடி வந்து எங்களோட பழைய வீட்டில் நான் ஒட்டி காமிச்சிருப்பேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு 1 year கிட்ட எதுவுமே ஆகலை. பட் நாங்கள் அது வீடு ஷிஃப்ட் பண்ண வேண்டியதுனால தான் எல்லாமே கையில் உரிச்சு எடுத்துருந்தேன், கஷ்டமாக இருந்தது. பட் இது வந்து நான் ரேட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுள் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து பட் இது குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதுலேயே ஒரு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கார்னரில் ஒட்டுறதுக்காக உள்ள லேபிள் தான். ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணது கொஞ்சம் கேப் ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இதே போல் சின்ன சின்ன பீசஸாக எடுத்து நான் வந்து சுற்றி வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இது ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இது ஒட்டிக்கிட்டு கவுண்டர் டாப்லாம் வெஸியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி ஒட்டிட்டேன். இந்த பாத்திர ஸ்டாண்ட் மட்டும் எடுக்க முடியல, அது ஸ்க்ரூவெல்லாம் போட்டு டைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாத்திர ஸ்டாண்ட் மட்டும் எடுத்து அதையுமே நீட்டாக ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் ஆர்டர் போட்டிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துல வந்து நல்லா இருத்தி டைல்ஸை வந்து நான் துடைக்காம விட்டுட்டேன். ஸோ அதில் வந்து தண்ணி மட்டும் பட்டனால லைட்டை வந்து ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒரு எண்டில் மட்டும். மற்றபடி நம்ம வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் அதை நல்லா தொடச்சிக்கிட்டு நம்ம ஒட்டணும்னு பார்த்தாங்கன்னா அது வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஒட்டிடும். அடுப்புக்கு பேக்கில் வந்து நம்மளுக்கு ஆயில் ஏதாவது தெரிச்சிருந்தாலும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருந்தோம். ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக நாங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து எங்களோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த செட்டப் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கிச்சனுக்கு
பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணதுக்காக 3 வந்து ட்ரே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 வந்து உட்டன் ட்ரே, 1 வந்து ரொட்டேட்டிங் ரோலர் டைப் மாதிரி. அந்த லேபிள் இது எல்லாமே சேர்த்தப்ப தான் நான் ஆர்டர் போட்டேன். லேபிள் பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடியே வந்துருச்சு. ஒரே ஒரு பேக் மட்டும் 1 வீக் அப்புறம் வந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கு இதாகிடுச்சு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 3 ஆர்கனைசர் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு ஒன்று வேணா காமிக்கிறேன். ஒன்று வந்து இந்த ரோலர். ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து ஆயில் டிஸ்பென்சர் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த நேரத்தில் தான் நான் ஆயில் டிஸ்பென்சர் வச்சுருந்தேன். கொஞ்சம் கிளாஸ் கணக்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்காக எனக்கு கொஞ்சம் இந்த கேபினெட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிளாஸ் வச்சுட்டேன். ஸோ அதுக்காக இந்த செட்டப்பும் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டுலேயே வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் மட்டும் மாற்றிட்டு இந்த ஆயில் டிஸ்பென்சர் எல்லாமே இந்த ட்ரேயில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொட்டேட்டிங் தான் ஆர்டர் பண்ணுவேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்படி கை கீழே வச்சுட்டோம்னா அது வந்து அசையாது, இப்படி ரொட்டேட் ஆகிருக்கும். நமக்கு ஆயில் ட்ரே இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எப்படினாலும் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செராமிக் ஜாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து கெஸ்ட் யாராக வந்திருந்தா நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்ன நான் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி இருந்தது. பட் வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி சைஸை. பட் இதில் வந்து 2 ஜாடி தான் பார்த்தோம். இதில் 3 ஜாடி இருக்குது. இந்த 3 ஜாடி இதில் மாற்றிக்கலானே. அதான் வந்து ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அடுப்புக்கு மேலே வந்து உப்பு ஜாடி வைக்கக்கூடாது, உப்பு வந்து கவுண்டர் டாப் அடுப்புக்கு ஈக்குவல் லெவலில் தான் உப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரே வாங்கியிருந்தேன். பட் என்ன சைஸ் கொஞ்சம் சின்னதாக ஆகிடுச்சு. பட் ஆனால் ஓகே, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக இதில் வந்து உப்பு வச்சு நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த ட்ரே வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உட்டன் ஸ்பூன்ஸும் உட்டன் வந்து கரண்டி இருக்கும். ஸோ அந்த ரெண்டுமே இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் ஏன்னா 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் உட்டன் கரண்டி உட்டன் ஸ்பூன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா அதில் பார்க்கும்போது நிறைய வந்து என்ன சொல்ல ரிவ்யூ பார்க்கும்போது அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து பிக் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த உட்டன் கரண்டி எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் இதில் என்ன கொஞ்சம் விழுது. இதில் ஒரு 4-5 கரண்டி வந்துச்சோம்னா இங்கே வந்து நம்ம எம்டியாக இருந்துச்சுன்னா எப்படி சரியுது. ஸோ அது மட்டும் தான் ட்ராபேக். பட் நல்லா இருக்குது. பட் நான் இதையுமே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் vlogல நீங்கள் பாருங்கள். இதோட 3மே வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். 3மே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 97% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் என்னையும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆர்கனைசர்லாம் வச்சு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் vlogல வரும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் என்னோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.